திரைப்படம் திரையரங்கில் வெளியாகி இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விடுதலை 2ஆம் பாகம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் வெளியாக தயாராக உள்ளது என்று நடிகர் சூரி பேட்டியளித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் ஏற்பாட்டில் திறந்து வைக்கப்பட்டுள்ள காலம் உள்ளவரை கலைஞர் என்ற நவீன கண்காட்சியகத்தை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், திரைப்பட நடிகர்கள் சூரி மற்றும் அஜய் ரத்னம் ஆகியோர்கள் பார்வையிட்டனர். மேலும் கண்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள கலைஞரின் உருவ சிலை அருகில் அமைச்சர்கள் மற்றும் திரைப்பட நடிகர்கள் ஆகியோர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் அஜய் ரத்னம், கலைஞர் என்பவர் ஒரு சரித்திரம், நவீன தொழில்நுட்பத்தில் பிரம்மாண்டமாக இந்த கண்காட்சியை அமைத்துள்ளனர். இந்த கண்காட்சியின் மூலம் கலைஞரை பற்றிய வரலாற்றை இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நடிகர் சூரி, ஒருவரின் பிறந்த நாளை ஒரு நாள் கொண்டாடலாம், ஆனால் ஒரு வருடம் கொண்டாடி வருவதற்கு தகுதியானவர் கலைஞர்தான் என்று புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த நடிகர் சூரி, தன் நடிப்பில் தயாராகியுள்ள விடுதலை 2ஆம் பாகம் திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் வெளியாக உள்ளது. அதற்கும் மக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இளைஞர்கள், பிள்ளைங்க, தாய்மார்கள்னு அத்தனை பேரும் கொண்டாடுற ஒரு விதமா அந்த படம் அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு ரொம்ப கொண்டாடுறாங்க. அண்ணன் அவங்களே சொன்னாங்க, எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்த விடுதலை பார்த்து ஆகஸ்ட் வர வேண்டியா இருக்குது. அந்த படம் இதே மாதிரி மக்களை முழுமையா மக்களை கொண்டாட வைக்கணும்னு நான் நம்புறேன். திருப்பூரில் கல்லூரி மாணவர்களிடம் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழிப்பறி செய்யப்பட்ட செல்போன் மீட்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார். இவர் திருப்பூரில் தங்கி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் அகாடமியில் பயின்று வருகிறார். இந்நிலையில் பிரவீன்குமார் கடந்த 5ஆம் தேதி தனது நண்பர்களான நவீன்குமார், அபிநந்த், கீர்த்திவாசன் ஆகியோருடன் இரவு தேநீர் அருந்துவிட்டு திருப்பூர் ஈஸ்வரன் கோவில் அருகே 4 பேரும் நடந்து வந்து கொண்டிருந்தபோது அவ்வழியாக விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மர்ம நபர்கள் நடந்து வந்து கொண்டிருந்த பிரவீன்குமார் மற்றும் அவர்களது நண்பர்களை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி பிரவீன்குமார் கையில் இருந்த விலை உயர்ந்த செல்போனை பறித்துக் கொண்டு கண்ணி மொய்க்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பி சென்றனர். இதுகுறித்து பிரவீன்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் குறித்து புகார் அளித்திருந்தனர். புகாரின் அடிப்படையில் அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்ட மதுரை ஜெய்கின்புரத்தைச் சேர்ந்த அஜ்மீர், திருப்பூர் கள்ளம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் பாண்டி ஆகிய இருவரையும் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த செல்போனை மீட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்கள் இருவரையும் சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றொரு நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பவரது மகன் ஆனந்தராஜ். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். நேற்று இரவு வழக்கம் போன்று வீட்டின் கதவை பூட்டிவிட்டு ஒரு அறையில் குடும்பத்தாருடன் உறங்கிக் கொண்டிருந்தார். அதிகாலையில் எழுந்து பார்க்கும்பொழுது மற்றொரு அறையில் ஜன்னல் கதவு உடைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக அந்த அறையில் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது 2 பீரோவில் இருந்த 10 பவுன் தங்க நகைகள் திருடு போயிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர். அதே பகுதியில் இக்குடும்பத்தார் மற்றொரு வீட்டில் வசிக்கும் பொழுது 8 பவுன் நகை திருடு போனதாகவும் அதை போலீசார் தற்போது வரை மீட்டு தரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பார்வதிபுரம் அருகே ராஜீவ் நகரில் வசித்து வருபவர் 72 வயதான வினோத் சைமன். ஓய்வு பெற்ற பொறியாளரான வினோத் சைமன் தனது மனைவியுடன் வசித்து வருகிறார். இவரது மகன் வெளிநாட்டில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தம்பதி இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு தேவாலயத்தில் பிரார்த்தனைக்காக சென்றுவிட்டு நண்பகலில் வீடு திரும்பியபோது கதவுகள் உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து வீட்டினுள் சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 17 பவுன் தங்க நகைகள் மற்றும் வைர நெக்லஸ் கொள்ளை போனது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் வடசேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அண்மை காலமாக வீடு, கோவில், வர்த்தக நிறுவனங்களில் புகுந்து கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாசலத்தில் உள்ள கடைக்குள் புகுந்த அண்ணன் தம்பி நூதனமாக திருடும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஜங்ஷன் சாலையில் செயல்பட்டு வரும் அரசன் டிரேடர்ஸ் என்ற கடையில் கடந்த 6ஆம் தேதி இரவு கடையின் பூட்டை உடைத்து கடைக்குள் இருந்த 18,000 மதிப்புள்ள செல்போன் மற்றும் 110 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதுகுறித்து கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் சிசிடிவி வீடியோ காட்சியின் அடிப்படையில் கடையின் பூட்டை உடைத்து திருடிய நபர் உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரின் மகன் அஜித் மற்றும் அவரது தம்பி 17 வயது கொண்ட சூர்யா என்பது தெரியவந்தது. இதுகுறித்து குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் அஜித் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள அவரது தம்பி சூர்யாவை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.